Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்னுடைய ஃபினான்ஷியல் ரிசல்ட் குவார்ட்டர்லி எண்ட் ஆஃப் டிசம்பர் 2020 தான் பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி ஆன் குவார்ட்டர்லி கம்பேரிசன், இயர்லி ஆன் இயர்லி கம்பேரிசன், 9 மந்த்தினுடைய கம்பேரிசன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டில் 1008% வந்து பார்த்தீங்கன்னா அப்பா இருக்கு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனதில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது மௌன அலைகள். ஸோ குவார்ட்டர்லி ஆன் குவார்ட்டர்லி நீங்கள் கம்பேரிசன் பண்ணி வச்சிங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டோட்டல் இன்கமில் வந்து பார்த்தீங்கன்னா 18.49% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 25.8% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இபிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 26.32% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது லாஸ்ட் குவார்ட்டர் நீங்கள் கம்பேரிசன் பண்ணி வச்சிங்கன்னா, ஸோ இயர்லி ஆன் இயர்லி நீங்கள் கம்பேரிசன் பண்ணி வச்சிங்கன்னா, அதாவது சேம் தேர்ட் குவார்ட்டனுடைய லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 1920 நீங்கள் கம்பேரிசன் பண்ணி வச்சிங்கன்னா 108.41% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் இன்கமில் வந்து பார்த்தீங்கன்னா 1.21%, இபிஎஸ்சில் 107.14% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் இயர்னுடைய தேர்ட் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப லாஸ் ஆகிருக்கு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 9 மந்த், அதாவது சேம் இந்த ஃபினான்ஷியனுடைய 9 மந்த் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுமாரி லாஸ்ட் 9 மந்த், அதாவது லாஸ்ட் ஃபினான்ஷியனுடைய 9 மந்த்தினுடைய எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணி வச்சிங்கன்னா இன்கமில் 0.59% டவுன் ஆகவும், நெட் ப்ராஃபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 111.86% இன்க்ரீஸ் ஆகவும், இபிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா 1010.47% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 43.80 வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் டேயில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 6 மந்த்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 126.9% வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 52 வீக் ஹை 46.20 ஆகவும், 52 லோ வந்து பார்த்தீங்கன்னா 13.25 ஆகவும், பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இல்லை. ஸோ ஏன்னா லாஸில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லாஸ் அடைஞ்சதால் எங்களுக்கு பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா நில்லாக இருக்குது. இந்த மாதிரியான வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோனுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்னு என்ன தெரியலனா, ஸோ சிம்பிள் எக்ஸ்பிளைன் ஷேர் மார்க்கெட்னு கொடுத்துருக்கேன். இது கன்ஃபார்ம் பாருங்கள். அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஷேர் மார்க்கெட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஷேர்ஸில் எப்படி பை பண்ணணும், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேரை வாங்கக்குள்ளே என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் நல்ல ரிட்டர்ன்ஸ் ஏர்ன் பண்ண முடியும், அதுமாதிரி ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணக்குள்ளே என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் வந்து டிப்ஸு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நான் இந்த ஸ்டாக்கு அந்த ஸ்டாக் வாங்கினா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி அது ஜென்யூனா இல்லை ஃபேக்கான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துன்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாத ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸை எப்படி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். எல்லா வீடியோனுடைய ப்ளே லிஸ்டினுடைய லிங்க் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.